தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. அன்பான சாய் டிவி சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஆன்மீக எழுத்தாளர், பேச்சாளர், பல பட்டங்களுக்கு சொந்தக்காரராகிய திரு பி. சுவாமிநாதன் அவர்களைத்தான் நாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்க போகிறோம். அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? வேற ஏதாவது சித்தர்கள் பற்றிய அனுபவம் உண்டா சார்? இந்த தேடல்ல இருக்கும்பொழுது ஆலயம் செல்வோம், இந்த பகுதிகளை நீங்க பார்க்கும் நிறையம்மா. இப்ப சதுரகிரி நான் எழுதுகிற போது நான் நிறைய நேரத்துல ஃபீல் பண்ணிருக்கேன். நான் சித்தர்கள் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு இது இல்லை எனக்கு. பட் நிறைய நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க சித்தர்களை பத்தி எழுதிருக்கீங்களே, சித்தர்களை ஃபீல் பண்ணிருக்கீங்களா நீங்க கேட்டோன்னு டக்குன்னு ஞாபகம் வருது. சதுரகிரி மலைக்கு மேல இன்னும் அற்புதங்களா நிறைய இருக்கு. சதுரகிரியே ஒரு மலை, அதுக்கு மேல பயணிச்சோம் அப்படின்னா நிறைய அற்புதங்கள்லாம் இருக்கு. நான் இப்ப இந்த தொடருக்காக இந்த மலையில இருக்கிற சில மலைவாசிகள்லாம் கூட்டிட்டு மலைக்கு மேல நான் போவேன். என்னோட போட்டோகிராஃபர், என்னோட ஒரு சில நண்பர்கள் வருவாங்க. பிளஸ் அந்த மலைவாசிகள் ஒரு 4-5 பேர் வருவாங்க. ஏன்னா யானை எப்ப வரும்னு சொல்ல முடியாது, கரடி எப்ப வரும்னு சொல்ல முடியாது. இவங்களுக்குலாம் அந்த சமிக்ஞை எல்லாம் தெரியும். ஒரு இடத்த பார்த்தாச்சுன்னா ஒரு யானையோட லத்தியை வச்சு சொல்லுவாங்க. யானை லத்தி போடும் இல்லையா, அதை பார்த்துட்டு இது போட்டு எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கு, எவ்வளவு மணி நேரம் இருக்கு அப்படிலாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு சொல்லக்கூடிய தன்மை மலைவாசிகளுக்கு உண்டு. ஒரு யானை கிராஸ் பண்ணிருக்கா, நம்ம அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் யானை உட்காந்துட்டு அப்புறம் தான் நம்ம போகணும். அது போல ஒரு இடத்துல போகும்போது ஒரு ஆள் மட்டுமே நடக்கிற ஒரு பாதை, ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, மலைக்கு மேல் நடந்துட்டு இருக்கோம். இப்ப எனக்கு ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா கீழே பெரிய பள்ளம், ஒரு 400-500 அடி பள்ளம் எனக்கு. அப்படியே டவுன் கீழே போயிட்டே இருக்கும் பள்ளத்தக்கு மாதிரி. நான் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரையா நடக்கிறோம். நான் கடைசியா நடந்துட்டு இருக்கேன். ஏதாவது வேடிக்கை பார்ப்பேன், இவங்க முன்னாடி போயிடுவாங்க, நான் கடைசியா தங்கிடுவேன். அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நடக்கும்போது என்னோட வலது கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆகி கீழே அப்படியே சரன்னு இழுத்துடுச்சு. சரண் கீழே பார்த்தீங்கன்னா 400-500 அடி பள்ளம். அப்படி இழுக்கும் போது என்ன எரியாம ஏதோ ஒண்ணு கையில பிடிச்சங்க. ஏதோ ஒண்ணு கிரிப்பு கையில பிடிச்ச ஒரு செடி அது. அதை பிடிச்சிட்டு நான் தொங்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தை பார்த்தாலே நமக்கு அப்படியே ஹார்ட் நின்று போடும். அந்த அளவுக்கு கீழே பள்ளம். உடம்பெல்லாம் தேட முடியாது. எனக்கு முன்னாடி பண்ணவங்க போயிட்டே இருக்காங்க. ஏன்னா நான் கடைசியா வந்தேன். அதுல கடைசியா போறவர் மதுரையில இன்னைக்கு இருக்கார், போட்டோகிராஃபர் கிருஷ்ணமூர்த்தின்னு விகடன்ல இருந்தாரப்ப. நான் என்ன பண்றேன், அப்படி எம்பி தலையை மட்டும் எட்டி பார்த்தா கிருஷ்ணமூர்த்தி கடைசியா போறான்னு தெரியுது. கிருஷ்ணமூர்த்தி நான் குரல் கொடுக்குறேன். ஏன்னா நான் பள்ளத்துல இருந்து குரல் கொடுக்குறேன், என்னோட குரல் ரீச் ஆகல கிருஷ்ணமூர்த்திக்கு. திரும்ப குரல் கொடுக்குறேன். அப்பதான் அவங்க சுவாமிநாதன் இங்க வந்தாரே அப்படின்னு எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. கொஞ்சம் ரிவர்ஸ்ல வராங்க. கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு கைய மெல்ல தூக்குறேன். பார்த்துட்டு அத்தனை பேரும் மலைவாசிகள் எனக்கு கை கொடுத்து மேல தூக்கினாங்க, தூக்கி மேல விட்டாங்க. நான் இன்னைக்கும் நினைக்கிறேன், அந்த ஒரு ஸ்லிப் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, என்னோட லைஃப் முடிஞ்சிருக்கும். ஒரு கையில பிடிச்சேன் பாத்தீங்களா, ஒரு சாதாரணமான செடி. நான் மேல வந்த பிறகு இது என்ன செடின்னு பார்த்தா தர்பை. இந்த அமாவாசை தர்ப்பணம், ஒரு நல்ல காரியத்துக்கெல்லாம் தர்பை நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, ஒரு கனமான ஒரு தர்ப செடி. அது என்னை காப்பாத்தி இருக்கு. அந்த செடி எனக்கு கிரிப்புக்கு கிடைக்கல, நான் கீழே விழுந்திருப்பேன். இதெல்லாம் அந்த மலைக்கு இந்த மகாலிங்க சுவாமியை தரிசிச்சு அங்க இருக்கிற சித்தபுருஷர்கள் கொடுத்த ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஆயுள் நீட்டிப்பு அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த சதுரகிரி யாத்திரை பண்ணணும் அப்படின்னு இப்ப நம்ம நேர்கள் இப்ப நீங்க சொல்லும் பொழுதே ஒரு ஆசை வந்திருக்கும் சார். கண்டிப்பா நம்ம போகலைன்னா போகணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஃபியூ டிப்ஸ் கொடுக்கலாம்னா கொடுங்களேன் சார். எப்படி போகணும், என்ன மாதிரியான யாத்திரையாக இருக்கும், அங்க போய் நம்ம அவசியம் பார்க்க வேண்டியது என்னவாக இருக்கும்? இது முழுக்க முழுக்க ஆன்மீக யாத்திரை அப்படிங்கிற எண்ணம் மைண்ட்ல இருக்கணும். இது ஒரு பிக்னிக் மாதிரி நினைக்கவே கூடாது. ஏன்னா சதுரகிரியில எல்லா அற்புதங்களும் இன்னைக்கு நடக்கிறது. பிளஸ் சதுரகிரியில இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சதுன்னா அதை எப்படி தப்பா மிஸ்யூஸ் பண்ணலாம்னு சில பேர் யோசிப்பாங்க. அந்த மலையில இது போல சில தப்பு தண்டாலாம் சில பேர் பண்றவங்க எல்லாம் அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த சில செடிகளுக்கெல்லாம் ஒரு சேதம் விளைவிக்கிறது, மலையில இருக்கிற சின்ன சின்ன விலங்குகளுக்கு ஒரு ஊறு விளைவிக்கிறது, அந்த மாதிரிலாம் சில பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. சதுரகிரி மலைக்கு எல்லா நாள்ல ஏற முடியாது.
பௌர்ணமி, அமாவாசை அது போன்ற சில கால நியமங்கள் அவங்க வச்சிருக்காங்க. அப்பதான் அந்த மலைக்கு போக முடியும். தாராளமா போகலாம். நல்ல ஹெல்த் இருக்கணும். ஹார்ட் பேஷண்ட்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு வில் பவர் இருக்கணும் மனசுல. ஒரு வில் பவர் இருந்தா தாராளமா யார் வேணாலும் போயிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, உடம்புல நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வில் பவரோட போயிட்டு வந்து என்ன கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க போறப்ப என்ன சொல்லுவாங்க, வீட்டுல ஒய்ஃப்ட்ட கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு மெட்ராஸ்ல இருக்க மாம்பலத்துல ஒருத்தர் பேசுவார் எனக்கு. ஒய்ஃப்ட்ட கூட சொல்ல மாட்டேன். நான் ஒரு 2 நாள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரான். எங்க போறோம், சதுரகிரி போவார். போயிட்டு வந்து சொல்லுவார் எனக்கு, சார் இப்படிலாம் பண்ணாதீங்க, இவர்கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு கூட நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அந்த வில் பவர் மனசுல இருக்கணும். பிளஸ் மகாலிங்க சுவாமி வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து அந்த சுவாமிலாம் அந்த இடத்துல இருந்துட்டு வர சுவாமிகள் இதெல்லாம். அந்த மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணி மகாலிங்க சுவாமியோட பரிபூர்ணமான அருளுக்கு பாத்திரமானவங்க அந்த சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேரை பார்க்க முடியும். அங்க பாத்தீங்கன்னா மகாலிங்கம் துணை, சுந்தர மகாலிங்கம் துணை, சுந்தர மகாலிங்கம் துணை அப்படின்னு நிறைய வேர்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். சோ போற பக்தர்கள் பக்தி மனசுல இருக்கணுமா, போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அதற்கான கால நியமங்களை தெரிஞ்சுட்டு போகணும். நம்ம திடீர்னு நமக்கு இந்த வாரம் ஃப்ரீயா இருக்கே அப்படின்னு நம்ம போனா, இங்க மலைக்கு மேல தாணிப்பாறை, அது மலைக்கு மேல ஏற விட மாட்டாங்க. அதான் அடிவாரம்னு பேரு. தாணிப்பாறைங்கிறது தான் அடிவாரம். அங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் இருப்பாங்க. சார் இப்ப போக முடியாது சார், நீங்க அமாவாசை தான் வரணும், பௌர்ணமி தான் வரணும், இல்ல இந்த விசேஷத்துக்கு தான் நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அது அமாவாசை கண்டிப்பா உண்டு. அமாவாசை அவசியம் போகலாம், தரிசனம் பண்ண போகலாம். கொஞ்சம் பக்தி சிரத்தையோட போகணும். இந்த மலையில நம்ம எந்த விதமான பிளாஸ்டிக் பொருட்கள் நம்ம எடுத்துட்டு போறோம் இல்லையா, அதெல்லாம் அங்க போடவே கூடாதுமா. இந்த மலைக்கு வந்து நம்ம எந்த விதமான பாதகத்தையும் நம்ம விளைவிக்க கூடாது. நம்ம ஏதாவது எடுத்துட்டு போறோமா, பத்திரமா அப்படியே கீழே கொண்டு வந்து நம்ம கீழே இருக்கிற ஒரு குப்பை கூடம் அங்கதான் நம்ம சேகரிக்கணும். இங்கதான் அதெல்லாம் சேர்த்து விடணும். அந்த இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் நம்மளே பிராக்டிஸ் பண்ணிக்கணுமா, ரொம்ப முக்கியம். மேல சுவாமி 2 லிங்க சுவாமிகள் இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க நீங்க. மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம் அப்படின்னு. அந்த சுவாமியை பத்தி சொல்லுங்க சார். மேல இருக்கக்கூடிய திருமூர்த்தி. சுந்தர மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம் அதுக்கு வந்து தலபுரம் ரொம்ப பெருசு. அது இப்ப சொன்ன அப்படின்னா நிகழ்ச்சி அதுவா போயிடும். ஒரு லிங்கம் ஒரு பக்கம் சாஞ்சிருக்கும், ஒண்ணு இடத்துல சாஞ்சிருக்கும், இன்னொன்னு வலதுல சாஞ்சிருக்கும். ரொம்ப சின்ன திருமேனி இது. அதாவது மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப சின்ன சிவலிங்கம். அந்த இடத்துல வர்றவங்க பல பேர் எதுக்காக வராங்கன்னா, அந்த ஈஸ்வரனோட சன்னதிக்கு முன்னாடி ஒரு தியானத்துல இருக்கணும். ஒரு மலை மாதிரி இடத்துல நம்ம பார்க்க முடியாது. அங்கெல்லாம் இப்ப செல்போன்லாம் சில இடத்துல டவர்லாம் எடுக்குதுன்னு சொல்றாங்க. நான் போகும்போதெல்லாம் டவர்லாம் கிடையாது அப்பெல்லாம். செல்போனே பேச முடியாது அப்பெல்லாம். ஏதோ ஒரு பாயிண்ட் காய்ப்பாங்க. அதுக்கு நம்ம நடந்து போறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு மலைக்கு மேல ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல இந்த திசையை பார்த்து நின்னா சிக்னல் வரும்னு சொல்லுவாங்க. அது போலதான் அப்பெல்லாம் பேசியிருக்கோம். இப்ப எல்லாமே வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த மலை சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பக்திக்கு போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கறது, இன்னைக்கு நம்ம கீழே சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் அங்க கிடைக்கும்னு எதிர்பார்க்கறது, அதெல்லாம் சுத்தமா கூடாது. அதனால என்ன நினைப்போட போகணும் அப்படின்னா, முழுக்க முழுக்க பக்தி. நம்ம செல்போன் எடுத்து வச்சிருக்கணும். நம்மளோட தேவைகள் வீட்டுல இருக்கும்போது என்னென்ன சாப்பிடுறோமோ அதெல்லாம் அங்க சாப்பிட முடியாது. சில பிராக்டிஸ் நிறைய வேணும்தான். சுவாமி தரிசனம் பண்றது முக்கியம் இல்ல. இந்த பிராக்டிஸ்க்கெல்லாம் நம்ம தயாரானதான் அந்த மலைக்கே நம்ம போக முடியும். நம்ம போகணும்னு நினைச்சா கூட போக முடியாது. நான் பல பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நான் போகணும்னு நினைக்கிறேன், என்னால போக முடியல, எனக்கு தட்டி தட்டி போறது அப்படிமா. அந்த மகாலிங்கத்தோட அழைப்பு இருந்தால் மட்டுமே பக்தர்கள் எல்லாம் போக முடியுமா. ஓகே சார், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க சார். உங்களுக்கும் குரு பூர்ணிமாக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இந்த குரு பூர்ணிமாவும் போது என்ன நடந்தது சார்? எதுக்கு வந்து குரு பூர்ணிமா காரணமாக இருந்தது? அதை பத்தி கொஞ்சம். குரு பூர்ணிமாங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். வருஷத்துல வந்து நம்மளோட குருமார்களை வணங்குறதுக்கு ரொம்ப உகந்த நாள் அது குரு பூர்ணிமான்னு சொல்லிட்டு. 2000 என்னோட ஒரு வாழ்க்கை அப்படியே ஒரு மாறின காலகட்டம் ஒரு குரு பூர்ணிமா தினத்தன்றுதான் என்னோட ஒரு டிசிஷன் எடுத்து என்னோட ப்ரொஃபஷனையும் மாத்திட்டாங்க. பொதுவா நான் இன்னைக்கும் பல பேர்ட்ட சொல்லுவேன், ஒரு ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல மாத்திக்க முடியும். ஒரு 24 வயசுல ஒரு கம்பெனில ஒரு இன்னவா இருக்கான்னா ப்ரொஃபஷனே மாத்திக்கலாம், வேற லைனுக்கு போகலாம். 24, 25 வயசுல போகலாம், 30 வயசுல போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 நெருங்கக்கூடிய காலத்துல என்னோட ப்ரொஃபஷன் மாறும்படியான ஒரு சூழ்நிலை. அதாவது ஜேர்னலிஸ்டா இருந்தவன் ஒரு சொற்பொழிவாளனா மாற வேண்டிய ஒரு கால கட்டாயம் இருந்தது எனக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், எழுதுறதுங்கிறது
நமக்கு ரொம்ப பகவான் கிருபையில பழக்கப்பட்டு ஒரு ஆர்டிகிள் பல ரொம்ப ரசிக்கும்படியா எழுத முடியும், ரொம்ப உருகி படிக்கும்படியா பண்ண முடியும், அதெல்லாம் எழுத முடியும். அது பகவான் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்காரு. திடீர்னு ஒரு பத்திரிக்கை துறை போறோம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு தோணிச்சு எனக்கு. ஏன்னா நீங்களா பத்திரிக்கை வேலையை விட்டு முடிவெடுத்ததுதானே சார்? ஆமா நானா முடிவெடுத்தது. ஒரு பத்திரிக்கை வேலையில இருந்து வந்த பிறகு புதுசா இன்னொரு பத்திரிக்கைக்கு தான் நம்ம வேலைக்கு போக முடியும். ஒரு ஐடி கன்சல்டன்ட் இருக்காருன்னா, ஒரு எக்ஸ்ங்கிற கம்பெனில இருந்து வெளியே வந்தாருன்னா அடுத்து ஒய்ங்கிற ஐடி கன்சல்டன்ட் தான் வேலைக்கு போக முடியும். அதே போல எல்லாமே ஒரு பத்திரிகையில வெளியே வந்தா இன்னொரு பத்திரிகைக்கு தான் வேலைக்கு போக முடியும். இன்னொரு பத்திரிகைக்கு வேலைக்கு போகலாம் போது எனக்கு அப்ப சரியான சூழ்நிலை அமையல எனக்கு. எனக்கு சம்பளம் குறைவா பிக்ஸ் பண்ணாங்க. என்னோட டிசிக்னேஷன் குறைவா பிக்ஸ் பண்ணாங்க. அப்பதான் ரொம்ப யோசிச்சேன். யோசிச்சப்ப என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? ஏன்னா பொண்ணு சின்ன பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது என்னோட பல நண்பர்கள்ட்ட நான் பேசுவேன். இதெல்லாம் சொல்லி கேட்கும்போது பலரும் பல ஐடியா சொல்லுவாங்க. நீ இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படிம்பாங்க. என்னோட நண்பர் இசைக்கு ரமணன் ரொம்ப கேஷுவலா ஒரு நாள் சொன்னார். அவரும் அப்பதான் பேச ஆரம்பிச்சார். சாமி நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க. நீங்க மகாபிரியோட பத்தி நிறைய எழுதுறீங்க, நிறைய ஸ்டடி பண்றீங்க. அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு சரியான என்ன சொல்றது? சரியான ஆள் இன்னைக்கு இல்ல. நிறைய பேர் பேசுறாங்க. நீங்க வந்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கை துறையில இருந்து வந்ததுனால உங்க பேச்சு கொஞ்சம் எளிமையா இருக்கும், ஈஸியா ரீச் ஆகும் அப்படிங்கிற ஆங்கிள் அவரு சொன்னார் அவர்ட்ட. நான் அவர்ட்ட கேட்டேன், எப்படி சார் நான் பேசுறது? எனக்கு எப்படி பேச்சு வராதே சார் எனக்கு. எழுத்துனா எழுதுவேன், எடிட் பண்ணுவேன். ஃபைனல் ஸ்டேஜ் வர வரைக்கும் திரும்ப திரும்ப கரெக்ட் பண்ண முடியும். பட் பேச்சுங்கிறது ஒன்ஸ் ஒரு மேடையில பேசியாச்சுன்னா உடனே லைவ் அது. உடனே ஏர்ல போயிடும் அது. அதுல நான் தப்பா பேசிட்டேன், இந்த வார்த்தையை நான் இப்படி மாத்தி போட்டுக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி சார் பண்ண முடியும்? அவர் ரொம்ப நகைச்சுவை ரொம்ப அதிகமா அவருக்கு. சிரிச்சுட்டே சொன்னாரு, என்ன ஸ்டாப் நானே பேசுறேன், நீங்களும் பேசுங்க அப்படின்னாரு. ரொம்ப நகைச்சுவை சொன்னார் அவர். எனக்கு அவர் சொன்னது ஒரு சின்ன தாக்கம், ஒரு மெல்ல ஏற்படுத்துச்சு. பட் அது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தா தானே நான் பேச முடியும். ஒருத்தர் அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் பேச முடியாது. அது போல நான் யோசிச்சேன். ஒரு 2 நாள் வீட்ல வேலை விட்டு ஒண்ணும் கிடையாது. சாப்பிடுறது, படுத்து தூங்குறது, யோசிச்சுக்கிறது, என்னடா அடுத்து என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற ஒரு பயம் வேற மனசுக்குள்ள. அப்பதான் குரு பூர்ணிமா 2012ஆம் வருஷம். குரு பூர்ணிமா டே அன்னைக்கு. எங்க வீட்ல மகாபெரிவா படத்துக்கெல்லாம் கொஞ்சம் பூ வச்சு நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு, இன்னைக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு. ஒரு முடிவு எடுக்கணும். பேசுறதா வேண்டாமா? பேச வேண்டாம்னா அடுத்த ஃபீல்டு என்ன பண்ணணும்? ப்ரொஃபஷனுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அன்னைக்கு நைட்டு என் ஒய்ஃப் பொண்ணுலாம் தூங்கிட்டாங்க. பெட்ல நானும் படுத்துட்டு இருந்தேன். எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரல, ஒரு முடிவு வரல. இன்னும் கிடைக்கலையே நமக்கு. ஏதான ஒரு முடிவு எடுத்த பிறகுதான் இன்னைக்கு நம்ம படுக்கணும்னு என் மனசுக்குள்ளேயும் ஒரு இன்ட்யூஷன் அது. நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2:30, 3 மணி விடிகாலை காலை பொழுது விடிகாலை அதிகாலை பொழுது வர ஆரம்பிச்சாச்சு. அது வரைக்கும் தூங்கல. ஒரு 3 மணி வாக்குல ஏன் நம்ம பேசித்தான் பார்ப்போமே, நம்ம பேசுவோமே, மகாபெரியவர் பத்தி இவ்வளவு எழுதியிருக்கோம், அவர் நம்மள பேச வைக்க மாட்டாரா? அதாவது இது நான் பண்றேன்னு நினைக்கும் போது நமக்கு பதில் கிடைக்காது. இது அவரோட கிருபையினால பேசுறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எந்த ஒரு காரியமும் பலிதமாகிடும். ஏன் அவர் நம்மள பேச வைக்க மாட்டாரா அப்படின்னு நான் நினைச்சப்ப தீர்மானமா முடிவெடுத்துட்டேன். நிச்சயமா பண்ண வைப்பார் அப்படின்னு எங்க வீட்டுல எழுந்து என்னோட ஆபீஸ் ரூம்ல ஒரு மகாபிரிவ படம் இருக்கு. அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணி நான் இனிமே பேசலாம்னு இருக்கேன் பிரியவா அப்படின்னு அவர்கிட்ட மானசீகமா சொல்லிட்டு அப்புறம் படுத்தா அப்புறம் தூக்கம் வந்தது. இதன் பிறகு சரி பேச நான் முடிவெடுத்தா போருமே, சபால இடம் கொடுக்கணுமே, பேசுறதுக்கு மேடை கிடைக்கணுமே. ஒரு பேசுற ஆளுக்கே இன்னைக்கு மேடை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இன்னைக்கு ஒரு பேசுறதுக்கு தயாரா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எப்படி புதுசா மேடை கொடுப்பாங்க? கிருஷ்ணாகண சபான்னு மெட்ராஸ்ல ஒரு சபா இருக்கு. ஸ்ரீநகர்ல முப்பாத்தம்மன் கோவில் எத்தாப்புல இருக்கு. அங்க செக்ரட்டரி திரு பிரபு சார்னு ஒருத்தர் ரொம்ப எனக்கு அத்தியந்த பழக்கமானவர். சரி பெரிய சபா வச்சு அவர்கிட்ட போய் கேட்கலாம். மகாபிரியவ மகிமை நான் பேச போறேன் சார், நீங்க எனக்கு இடம் கொடுக்கணும், அப்படி போய் கேட்போம் அப்படின்னு அவர்கிட்ட போகலாம்னு நினைச்சேன். ஒரு சபால ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் வயலின் வாசிக்கிறார், ஒருத்தர் மிருதங்கம் வாசிக்கிறாருன்னா அவங்களோட சிடி எல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க இவர் நம்ம சபால ஏத்தலாமா. ஏன்னா எல்லாம் ரொம்ப பாரம்பரியம் நிறைந்த சபா அதெல்லாம். நான் கேஷுவலா போய் அவர்கிட்ட ஏத்தபல உட்காந்து, சார் நான் மகாபிரியோட பத்தி பேசணும்னு நினைக்கிறேன், எனக்கு உங்க சபால வாய்ப்பு தரணும் சார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றேன். நான் என்ன நினைக்கிறேன்னா அவர்கிட்ட இருந்து என்ன பதில் வரும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, அதுக்கு என்ன சொன்னேன், ஒரு 4-5 மாசம் போட்டுமே பண்ணிடலாமே. அதுவே நான் ஒரு பாசிட்டிவ் பதிலா நினைச்சேன். 4-5 மாசம் போட்டோம் பண்ணிடலான்றது பாசிட்டிவ் பதிலா நினைச்சேன். ஆனா அவர் என்ன சொன்னார்னா,
சுவாமி இந்த மாசம் வச்சுக்கலாமா, அடுத்த மாசம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இந்த ம். மாசமே பேசுறீங்களா, அடுத்த மாசம் பேசுறீங்களான்னு. எனக்கு அப்படியே சீட்டு நுனிக்கு வந்துட்டேன். சார் இந்த மாசமே வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. மாசம் 2 வச்சுக்கிறீங்களா, 2 தடவை பேசுறீங்களா அப்படின்னாரு. அது அடுத்த அவரு ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாரு. இல்ல சார் ஒண்ணே போதும் சார் மாசத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சட்டுன்னு அவர்ட்ட நான் கேட்டேன். அப்ப கேட்கல. ரொம்ப நாள் கழிச்சு நான் பல இடங்கள்ல பேசின பிறகு கேட்டேன். நீங்க எப்படி சார் எனக்கு அன்னைக்கு சட்டுன்னு பதில் சொன்னீங்க? நான் பேசி நானே பார்த்ததில்ல. என் ஒய்ஃபும் பார்த்ததில்ல. நீங்க எப்படி பார்த்திருக்க நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க. எப்படி இவர பேச சொல்லுவோம்னு உங்களுக்குள்ள தோணுச்சு அப்படின்னு கேட்டப்ப, இந்த மகாபிரிவாள பத்தி அவ்வளவு எழுதியிருக்கீங்க. மகாபிரிவா உங்கள பேச வைக்க மாட்டாரா? அப்படிங்கிற ஒரு பதில் சொன்னாரு. அதன் பிறகு என்னோட ஆரம்ப காலத்துல கிருஷ்ணா சுரேஷ், முரளி, பிரபு இவங்க 2 பேரும் எனக்கு நிறைய மேடைகள் குடுத்தாங்க எனக்கு. அதுதான் இன்னைக்கு உலகத்துல பல இடத்துக்கு போறதுக்கு, பல டிவிக்கள்ல பேசுறதுக்கு, பல விஷயத்துல ஒரு வெற்றி பேச்சாளனா இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு இவர்கள்லாம் சேர்ந்து போட்ட ஒரு சின்ன விதை. அதை தாண்டி மகாபரிவளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம். நான் என்னோட பேச்சுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் அதிகம் சொல்லுவேன். ஒரு பக்தி அப்படிங்கிறது கோவிலுக்கு போய் சாமியை கும்பிடுறது மட்டும் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற நேர்மை, நம்ம கிட்ட இருக்கிற நியாயம், நம்ம கிட்ட இருக்கிற உண்மை, அதுதான் பக்தி. நம்ம யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சாலே நமக்கு எல்லாமே தானா வந்துட்டு இருக்கும். நம்ம 50 ரூபாய் எதிர்பார்க்கிறோமா, நமக்கு 100 ரூபாய் வரும். நம்ம எதிர்பார்க்கிறது எல்லாமே நம்ம எதிர்பார்ப்பை விட அதிகமா நமக்கு கிடைக்கும். உண்மையான மனசு, நேர்மையா நம்ம நடந்தாலே போதும். அதைத்தான் நான் ரொம்ப வலியுறுத்துவேன். உங்களோட முதல் பேச்சு அனுபவம் தெரிஞ்சிடணும் சார். குரு மகா பெரிவாளை பத்தி அதுக்கு முன்னாடி நிறைய எழுதினேன் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய எழுத ஆரம்பிச்சது அப்புறம் தான் அதுதான் அந்த அனுபவம் தான் பேசுவதற்கு காரணமாக இருந்தது. அது எழுதுவதற்கு காரணமாக இருந்தது என்ன சார்? எப்போ நீங்க மகா பெரிவாளை பத்தி எழுதலாம் அப்படிங்கிற முடிவை எப்படி எடுத்துட்டீங்க? போய் தரிசனம் பண்ணினீங்களா? நீங்க போகும்போது சங்கர மடத்துக்கு முதல்ல நீங்க போன அனுபவத்தை பத்தி. சங்கரமடம் நான் போனதெல்லாம் நான் எழுத ஆரம்பிச்ச பிறகுதான். அது கிட்டத்தட்ட 97க்கு பிறகுதான் எல்லாமே. நான் நிறைய கோவில்கள், நிறைய மகான்கள் எழுதும்போது, மகாபிரிவா அப்ப கூட எனக்கு தோணல. மகாபிரிவாள பத்தி எழுதணும்னு எனக்கு தோணல. என்னோட விகடன் ஆபீஸ்ல ஒருத்தர் ரொம்ப கேஷுவலா கேட்டார். "ஏன் சுவாமிநாதன் நிறைய பேர் எழுதுறீங்க. நீங்கலாம் காஞ்சி மடத்தோட டிவோட்டீஸ் தானே. மகாபிரிவாள பத்தி நீங்க எழுதலையே?" அப்படின்னு ஒரு சாதாரணமா கேட்டாரு என்கிட்ட. அதன் பிறகுதான் மகாபிரிவா அப்படிங்கிறவர் எனக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய பிரகாசம் அப்பதான் தெரிஞ்சது எனக்கு. மகாபிரிவாள பத்தி எழுத ஆரம்பிச்சேன். விகடன்ல ஒரு 2 இஷ்யூ எழுத ஆரம்பிச்சேன். 2 இஷ்யூ எழுத ஆரம்பிச்ச உடனே நான் வெளியில அடுத்து திருசக்திக்கு போயிட்டேன். எப்பெல்லாம் அந்த மகான பற்றி நம்ம நினைக்கிறோமோ, நம்ம சிந்திக்கிறோமோ, அவர் நம்மள ஒரு உசந்த இடத்துல கொண்டு போய் வச்சுடுவாருங்க. பக்தியில மட்டும் நம்ம பலனை எதிர்பார்த்து எதுவுமே பண்ணக்கூடாது. திருப்பதிக்கு போறோம், உண்டியல்ல ரூ. 100 போடுறோம். பெரும்பாலே ரூ. 100 உண்டியல்ல போடுறேன், எனக்கு ரூ. 1000 நீ குடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம போடக்கூடாது. என்கிட்ட ரூ. 100 காணிக்கை இருக்கு, உனக்கு நான் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சு நம்ம போட்டா 1000 என்ன 10,000 கூட குடுப்பேன். 1,00,000 கூட குடுப்பேன். நம்ம எதிர்பார்க்க கூடாது. அந்த மனசு நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா பக்தியோட நம்ம எங்கேயுமே போக முடியாது. எந்த கோவிலுக்கும் போக முடியாது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. பகவான் புண்ணியத்துல எனக்கு ஆரம்ப நாள்ல இருந்து எதிர்பார்ப்புங்கிறது எனக்கு கொஞ்சம் இல்லாம இருந்திருக்கு. டக்குனு சொல்லப்போனா ஒரு ஆசைப்பட்டு ஒரு செயின் ஒண்ணு வாங்கினேன். ஒரு கோல்டு செயின் கடன்ல இருக்கும்போது ஒண்ணு வாங்கினேன். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். எல்லாரும் செயின் போட்டுக்கிறாங்களே கழுத்துல, நம்மளும் ஒரு செயின் போட்டுக்குமே அப்படின்னு வாங்கினேன். நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த செயின் வாங்கி ஒரு 15 நாள்ல டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல என் ஃப்ரெண்டோட பேசிட்டே வரேன். எனக்கு பஸ் அப்ப 12A டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல பட்டின பக்கத்துல வீடு. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரம் அப்ப புது செயின் போட்ட புதுசுல என்ன பண்ணா, என் கை கழுத்துக்கிட்ட போயிட்டே இருக்கும் அப்பப்ப. செயின் இருக்கான்னு ஒரு பாத்துக்கிட்டே அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா? ஒரு செயின் வாங்குறதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி விஷயம். இந்த செயின் இருக்கா ஆட்டோமேட்டிக்கா கை போகும். இந்த ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல நடந்து இந்த முனைக்கு வரும்போது எதேச்சும் அப்படி கை போச்சு. செயின் இல்ல. இந்த இடம் பிளாங்கா இருந்தது. என்னடாதுன்னு பார்த்தேன். செயின் மிஸ்ஸிங். பத்தன்லாம் கழட்டி பார்த்தேன். செயின் இல்ல. ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கிரவுட் உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். அங்க கீழ செயின் எங்கேயாவது விழுந்திருக்கான்னு நம்ம தேடிட்டு போக முடியாது. தேட முடியாது. நம்ம குனிஞ்சோம்னா நம்மள மிதிச்சுட்டு போயிடுவாங்க அங்க. அந்த நேரத்துல பாருங்க, சரி அந்த செயின் ஒரு 10, 15 நாள் தான் நம்ம கழுத்துல இருக்கணும்னு இருந்திருக்கு போல இருக்கு. பரவாயில்லன்னு கேஷ்ல நான் 12 பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டேன். எதுக்கு சொல்றேன்? நம்ம கையில எது நிக்கணுமோ அதுதாங்க நிக்கும். நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நடக்காது. மகாபிரியவாள நம்ம பக்தி பண்றோம்.
மகாபிரிவாளை பத்தி பேசுறோம் அப்படின்னா மனசுல ஆசை இருக்கக்கூடாது. ஆசை நியாயமான ஆசைகள் இருக்கலாம். அதுல தப்பே கிடையாது. என் பொண்ணுக்கு இது கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், என் ஒய்ஃபுக்கு வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், எங்க வீட்டுல அதெல்லாம் நியாயமான ஆசைகள். பேராசைகள் இருக்கக்கூடாது. அது இல்லாம இருந்தாலே மகாபிரிவா இன்னைக்கும் என்னோட ஒவ்வொரு முயற்சிகளிலும் கூட இருந்து வழி நடத்துறதான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயம் டக்குனு சொல்ல போனா, நான் நிறைய புக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 புக்ஸ் ஸ்ரீமேரியா ஒர்க்ஸ்ன்னு என்னோட நிறுவனத்தின் பேர்ல நிறைய புக்ஸ் போட்டிருக்கேன். இதுதான் பிழப்பு. ஒரு எழுத்தாளனுக்கு என்ன பிழப்புனா, புஸ்தகம் வித்து என்ன காசு வருது, பேசி என்ன காசு வருது. அதுதான் என்னோட ஜீவனம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போற இடத்துல வயசானவங்க எல்லாம் புக்ஸ் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க சிடி எதாவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் எனக்கு சிடி போடலாமே அப்படின்னு ஸ்டேக் ஆச்சு. ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஏதாவது சிடி போடலாம் அப்படின்னு பேசுறப்ப என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அப்பா சிடி போடலான்னு இருக்கேன், போடலாமா அப்படின்னு கேட்டேன். என்னப்பா சிடி எல்லாம் போட்டா அது வியாபாரம் ஆயிடுமே அப்படின்னாரு. இவனுங்க சிடி போட்டா வியாபாரம் ஆயிடுமே, நீ பெரியவாளை வியாபாரம் பண்ற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், ஏப்பா புஸ்தகம் வியாபாரம் தானப்பா, நான் புஸ்தகத்துல மகாபிரிவா அட்டையை போட்டு மகாபிரிவான்னு போட்டு புஸ்தகம் வைக்கிறேன், அதுவும் வியாபாரம் தானே அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா புஸ்தகம் வேற, எனக்கு சிடி என்னமோ வேண்டாம்னு சொல்றதுப்பா, அது வியாபாரம் ஆயிடுமோன்னு தோடுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. இன்னொரு நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, திருக்கோவிலூர்ல ஞானானந்தகிரி சுவாமிகள் தபோவனம், திருவண்ணாமலை பக்கத்துல, பெரிய மகாநகர். அவர் என்ன சொல்லுவாரு, என்னோட படத்தை நீ இந்த பாக்கெட்ல வச்சுப்போம் இல்லையா, லேமினேஷன் சின்ன படம், மகாபிரிவா படம், சாய்பாபா படம்லாம் இன்னைக்கு நிறைய வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி படத்தை பிரிண்ட் பண்ணி நீ யாருக்கான கொடுத்தா கூட படத்தை சும்மா கொடுக்காத, ₹1 வாங்கிட்டு கொடு அப்படிம்பாரு அவர். அதை என் நண்பர் சொன்னார். அதெல்லாம் உனக்கு தப்பு இல்லப்பா, நீ போடலாம், நல்ல விஷயத்தை தானே கொடுக்குற நீ அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனாலும் எனக்கு மனசு சமாதானம் ஆகல. என்னோட ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், என்னடி பண்ணலாம், இது போல சிடி நிறைய பேர் கேட்கறாங்க, சிடி கொடுக்கலாம், ஆனா இப்படி இருக்கேன்னு. எதுக்கு மகாபிரியோட்டே கேட்புமே. என் ஒய்ஃப் எதா இருந்தாலும் எங்கிட்ட கேட்க மாட்டான், மகாபிரியோட்ட கேட்டுருவேன். ஏதான வகையில அவர்கிட்ட கேட்டு ஒரு பதில் வாங்கிடுவேன். என்ன பண்ணோம், அன்னைக்கு அடுத்த நாளே நானும் ஒய்ஃபும் காஞ்சிபுரத்துக்கு போறோம். அன்னைக்கு மல்லிகைப்பூ கொஞ்சம் வாங்கிட்டு போனோம். ஏதோ ஒரு வியாழக்கிழமையோ ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு. அந்த மகாபிரிவா அந்த சந்நிதியில அங்க இருக்கிற பூஜகர்ட்ட அந்த பூவை கொடுத்து, வியாழக்கிழமைனா குருவாரம், ஒரு கோவில் உங்களுக்கு தெரியும், நிறைய புஷ்பம், நிறைய மாலைகள், நிறைய புஷ்பங்கள், மகாபிரிவா ஜொலிச்சார் இன்னைக்கு. என்ன பண்ண, என் ஒய்ஃப் கொண்டு போன அந்த பூச்சரத்தை ஒரு 2 முழம் இருக்கும் நினைக்கிறேன், 2 முழம் 3 முழமா இருக்கும், அதை கொடுத்துட்டு பிரியவளுக்கு எய்த்தவளே உட்காந்துட்டு என் ஒய்ஃப் உட்காந்துட்டா. நான் மட்டும் பிரதட்சணம் வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒய்ஃப் அந்த மாதிரி உட்காந்து இல்லை, அவ்வளவு சுத்திட்டே இருப்பா, அவ எய்த்தவளே உட்காந்துட்டா. அப்புறம் முடிச்ச பிறகு நான் அவகிட்ட கேட்டேன், என்னடி இங்கேயே உட்காந்துருந்த என்ன அப்படின்னு. அங்க பூஜகர் சந்நிதியில இருந்தார் இல்லையா, என்னோட ஒய்ஃபை கூப்பிட்டேன். அம்மா இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டேன். அது மல்லிகைப்பூ சீசன். அது பெரியவ மேல நிறைய மல்லிகை சரம் இருக்கு. பெரியவா சிரசு மேல இருக்கிற ஒரு மல்லிகை சரத்தை எடுத்து அதை அப்படியே என் ஒய்ஃப்ட கொடுத்தேன். என் ஒய்ஃப் அதை வாங்கும்போது அவ கண்ணுல ஜலம் வந்தது. ஒரு கோவில்ல பூ கொடுத்த பிரசாதம் ஓகே, கண்ணுல ஜலம் வர அளவுக்கு என்ன விளக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பக்கத்துல கொடுத்து, என்னம்மா என்ன கண்ணுல ஜலம் வருது அப்படின்னு அவள்கிட்ட கேட்டப்ப, நான் இவர்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சேன். இந்த பிரசாதம் வந்து நான் கேட்க மாட்டேன், எனக்கு பிரசாதம் அங்க இருக்கிற பூஜகரே என்னை கூப்பிட்டு கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் வச்சேன். 2வது, நான் எந்த மல்லிகை பூவை கொடுத்தேனோ அதையே பெரியவா சிரசுல போட்டு அதையே எனக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு 2வதா பெரியவா கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன். இது 2ம் நடந்ததுன்னா சிடி போடலாம் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சேங்க. இத்தனை மல்லிகைப்பூ இருக்கிற இடத்துல நான் கொடுத்த மல்லிகைப்பூ எந்த இடத்துல பெரியவா சிரசு அலங்காரம் பண்ணுதுன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டா அந்த பூவை அவர் எடுத்து கொடுக்குறாருங்க. பெரியவா மேல எத்தனையோ மல்லிகைப்பூ சரம் இருக்கு, அதுல கை வைக்காம இதையே எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா அது பெரியவாளே எனக்கு கொடுக்குற உத்தரவுங்க, தாராளமா சிடி போடலாங்க அப்படின்னு அவர் சொன்னா. அடுத்த ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 2 மணி நேரம் காஞ்சி மகாபிரிவாளும் அன்னதானமும்னு ஒரு சிடி போட்டேன், 2 hours. காஞ்சி மகாபிரிவாளும் காமாட்சின்னு ஒரு சிடி, 2 hours ஆடியோ சிடி எல்லாமே. இந்த சிடி போட்ட 8 மாசத்துல 1000 சிடி போட்டேன். இது 1000 அது 1000, 8 மாசம் சிடி மொத்தமா காலி. அப்புறம் இந்த சிடி போடுற சில நண்பர்கள்ட்ட பேசும்போது, 8 மாசத்துல 1000 சிடி எல்லாம் போகவே போகாதுப்பா,
ரொம்ப காம்படிஷன் ஃபீல்டுப்பா அது, எப்படி உனது போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிடி அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சிடி இன்னும் போடவே இல்லை. எதுக்கு சொல்ல வரேன், டோட்டல் சரண்டருங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. டோட்டல் சரண்டர் தான் உண்மையான பக்திங்க. என் ஒய்ஃப் அன்னைக்கு வச்சா, இது வரணும், வந்தா நான் ஏத்துக்கிறேன்னா கரெக்டா அது அன்னைக்கு கொடுக்கல, மல்லிகைப்பூ பிரசாதம் கொடுக்கல, ஒரு சாமந்தி பூ கொடுத்தாரு, ஒரு ரோஜா பூ கொடுத்தாருன்னா கிடையாது, சிடி போட முடியாது. எந்த பூவை இவ கொடுத்தாலும் அதே பூவை எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா பெரியவர் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காருங்க, என்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. நம்மளோட உண்மையான கோரிக்கை, உண்மையான பிரார்த்தனை எல்லாத்துக்கும் அவர் நிதர்சனமா நம்ம கூட இருந்து பதில் சொல்றாருங்க. அந்த நம்பிக்கை தாங்க என்ன போல பல பக்தர்களை வாழ வைக்கிறது. யாருக்கு இருந்தாலும் இதுல ஜாதி மதம் எந்த விதமான பேதமும் கிடையாது. மகாபிரியோல இந்த ஜாதிக்காரன் கும்பிடணும், இந்த ஜாதிக்காரன் கும்பிடக்கூடாது கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜீ தமிழ்ல 2.5 வருஷம் மகாபிரியோட பத்தி பேசினேன், தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற தலைப்புல. அது பிராமணர்கள் அல்லாதவர்கள் பல பேர் அந்த ஸ்பீச் சேர்ந்து இன்னைக்கு மகாபிரியோல பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் வியாழக்கிழமையா மகாபிரியோல கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பக்தர்களை பல இடத்துல பார்க்க முடியுது இன்னைக்கு. அந்த ஆத்மார்த்தமான பக்தி எல்லாருக்கும் போகணும், மகானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் சேரணும். அதுதாங்க பக்தியில ரொம்ப முக்கியமானது. எழுத்தாளர்கள் அனைவருமே பேச்சாளர்களா என்று கேட்டால் அதற்கு விடை தெரியாது. ஆனால் எல்லா எழுத்தாளர்களுமே பேச்சாளர்களாக மாறுவதற்கு ஏதோ ஒரு காரணி அவர்களை அந்த மாதிரி தூண்டுகிறது. அப்படி தான் ஆன்மீக பேச்சாளராக மாறி இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினராகிய பி சுவாமிநாதன் அவர்களது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். இன்னமும் சார்ட்ட நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குங்க. மீண்டும் சந்திப்போமா? சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.